Hi friends, நம்ம TNPSC வெற்றி பெற்ற சேனலில் இன்றைக்கி ஜென்ரல் ஸ்டடீஸோடைய டெஸ்ட் நம்பர் 8 அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம 7 டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட நம்ம இந்த டெஸ்ட்டோட பார்த்தீங்கன்னா பாலிட்டி போர்ஷன்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறோம். யூனிட் 4 வந்து இந்த டெஸ்ட்டோட கம்ப்ளீட் ஆகுது. மொத்தம் 8 டெஸ்ட்டில் நம்ம பாலிட்டியே கவர் பண்ணி முடிச்சாச்சு. ஜிஎஸ்சில் ஒரு யூனிட் 6 யூனிட்டில் நம்ம ஒரு யூனிட் இந்த டெஸ்ட்டோட முடிக்க போகிறோம். இன்னும் 2 யூனிட்டில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அடுத்த டெஸ்ட்லேருந்து அடுத்த யூனிட் 3 ஹிஸ்ட்ரி வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதுக்கான லிங்க்கு எல்லாமே வந்து உங்களுக்கு டெலகிராம் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டெஸ்ட்டில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டெஸ்ட் ஆல்ரெடி நீங்கள் போட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கான போர்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6 ஸோ டெஸ்ட்டு போட்டிருப்பீங்க. ஸோ ஆன்சர் நம்ம இப்போ செக் பண்ணலாம். எத்தனை கொஷின் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்றதை பாருங்கள். லாஸ்ட்டில் அவுட் ஆஃப் 50க்கு எத்தனை கொஷின் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்றதையும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். an ancient system created to address people grievances. மக்களின் குறை தீர்ப்புக்காக உருவாக்கப்பட்ட பழமையான முறை ஓம்பட்ஸ்மன் அமைப்பு. ஓம்பட்ஸ்மன். the state that introduced the first லோகாயுக்தா in India. இந்தியாவில் முதலாக லோகாயுக்தாவை கொண்டு வந்த மாநிலம் மகாராஷ்டிரா. the லோகாயுக்தா submits its annual report. யார்கிட்ட சப்மிட் பண்ணோம்? லோகாயுக்தா தனது வருடாந்திர அறிக்கையை யாரிடம் சமர்ப்பிக்கும்? ஆளுநர். வாட் கைண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் இஸ் த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்? மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் எப்படிப்பட்ட அரசியல் அமைப்பாக இருக்கிறது? 4 இது கொடுத்துருக்காங்க. அரசியல் அமைப்பு சாராத ஒரு அமைப்பாக இருக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அது கரெக்டு. தன்னாட்சி அமைப்பு, அதுவும் கரெக்டு. ஆலோசனை குழுவாக செயல்படுகிறது, அதுவும் கரெக்டு. சட்டப்பூர்வ அமைப்பு, அது கரெக்டு. ஆனால் சட்டப்பூர்வ அமைப்பு வருடம் என்ன கொடுத்துருக்காங்க? 2002 கொடுத்துருக்காங்க. பட் 2003 வரணும், அதனால் அது தவறு. ஸோ லீகல் என்டிட்டி சின்ஸ் 2002. த சிட்டி வேர் த ஃபர்ஸ்ட் பீப்புள்ஸ் கோர்ட் வாஸ் ஹெல்ட். முதல் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்ற நகரம் புனா. ட்ரூத் டிஸ்கவர் செக்யூரிட்டி ஆக்ட் 2011 ரிபப்ளிக் டேட் ஆஃப் ரெசிப்ட் the chair of the chairman's approval. உண்மையை வெளிக்கொணர்வோர் பாதுகாப்பு சட்டம் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெற்ற நாள் May 9, 2014. the person who for prevention of corruption appoints the commissioner. மைய ஊழல் தடுப்பு ஆணையாளரை நியமனம் செய்தவர் குடியரசுத் தலைவர். which law provided for the establishment of a permanent of லோக் அதாலத். நிரந்தரமான லோக் அதாலத் அமைப்பை வழிவகை செய்த சட்டம் எந்த சட்டம்? சட்டப்பூர்வ பணிகளுக்கான அதிகார சட்டம், அத்தாரிட்டி ஆஃப் லீகல் டாஸ்க் ஆக்ட். அடுத்தது லோக் ஆயுக்தா வந்து எங்கெங்கே கொண்டுவரப்பட்டிருக்கு, அமைக்கிறது எந்தெந்த மாநிலத்தில் முதல்ல அந்த எந்தெந்த இயரில் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 மாநிலம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் அமைக்கப்பட்ட வருடம் வந்து பார்த்திங்கன்னா 1978. அடுத்தது அசாம் 1985, உத்தரப்பிரதேசம் 1975, மத்திய பிரதேசம் 1981. ஸோ செகண்ட் ஆப்ஷன். ஆர்கனைசேஷன் எக்ஸம்டட் ஃப்ரம் த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து விலக்கு பெற்ற அமைப்பு. எந்த அமைப்பு வந்து விலக்கு பெற்றிருக்கிறது? இன்டெலிஜென்ஸ் பியூரோ, உளவுத்துறை பணியகம். The year the right to information act was first introduced in ஸ்வீடன். தகவல் அறியும் உரிமை சட்டம் முதலில் ஸ்வீடனில் அறிமுகப்படுத்தப்பட்ட வருடம். ஸ்வீடனில் அறிமுகப்படுத்தப்பட்ட வருடம் வந்து 1766. ஸோ இங்கே நான் ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ இந்த இது எல்லாமே ராங் தான். கரெக்ட் ஆன்சர் 1766. ஸோ இதுக்கு நீங்கள் தப்பாக போட்டிருந்தாலும் ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. கரெக்ட் ஆன்சர் இதான் கெஸ் பண்ண உங்களுக்கு. குட். நெக்ஸ்ட் பாருங்கள். when is இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் டே செலிப்ரேட்டட்? சர்வதேச மனித உரிமைகள் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? டிசம்பர் 10. ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1993 இயர் ஆஃப் அமெண்ட்மெண்ட். மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் சட்டத்திருத்தம் செய்யப்பட்ட ஆண்டு. சட்டத்திருத்தம் செய்யப்பட்டது 2006. வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் லொக்கேட்டட்? தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துடைய தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? புதுதில்லி. வாட் இஸ் கால்ட் த மாடர்ன் இன்டர்நேஷ்னல் சார்ட்டர் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்? மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகா சாசனம் என அழைக்கப்படுவது எது?
யூனிவர்ஸ் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு. அடுத்தது த டேட் அண்ட் இயர் ஆஃப் லான்ச் த ப்ரோக்ராம் மேக் இன் இந்தியா, செய்யுங்கள் திட்டம் வந்து தொடங்கப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு செப்டம்பர் 25, 2014. எல்பிஜி மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட், எல்பிஜி மாதிரி வளர்ச்சியை அறிமுகப்படுத்தியது யார்? மன்மோகன் சிங். ஹூ அனௌன்ஸ் ஜவஹர் ரோசர் யோஜனா இன் 1989, ஜவஹர் ரோசர் யோஜனா திட்டம் வந்து யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? ராஜீவ் காந்தி. ஹைட்ரோகார்பன் மிஷன் 2030 இஸ் அசோசியேட்டட் வித், ஹைட்ரோகார்பன் தொலைநோக்கு வந்து 2030 அதனுடன் தொடர்புடையது நார்த் ஈஸ்ட் இந்தியா, வடகிழக்கு இந்தியா. வெஸ்ட் பெங்கால் அயன் ஒர்க்ஸ் கம்பெனி ஸ்டார்டட் இன் த இயர், மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி நிறுவப்பட்ட வருடம் 1870. RIDF அதோடைய ஃபுல் ஃபார்ம் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட். When was the Industrial Finance Corporation of India established in India? இந்தியாவில் தொழில் வளர்ச்சி வங்கி எப்போது தொடங்கப்பட்டது? 1964. ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இஸ் பாப்புலர்லி கால்ட் அஸ், இரும்பு எஃகு தொழில் வந்து என்னென்னு அழைக்கப்படுகிறது? தாய் தொழில், மதர் இண்டஸ்ட்ரி. The Government of India established the National Policy of Child Labour, குழந்தை தொழிலாளர் தேசிய கொள்கை இந்திய அரசாங்கத்தால் நிறுவப்பட்டது எப்பொழுது? ஆகஸ்ட் 1987. The food security has the 3 components, find the wrong one. உணவு பாதுகாப்பு என்பது 3 கூறுகளை உள்ளடக்கியது, அதில் தவறானது எது? அணுகுதல், கிடைத்தல், உறிஞ்சுதல் 3 வரும், கொடுத்தல் வராது. ஸோ கொடுத்தல் தான் கரெக்ட் ஆன்சர், கிவிங். எந்த கமிட்டி வாஸ் செட் அப் டு ரிவ்யூ த கான்செப்ட் ஆஃப் பவர்ட்டி லைன், அதாவது எந்த குழு வந்து வறுமை கோடு பற்றிய கருத்தை மறு ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்டது? எந்த வருடத்தில்? சுரேஷ் டெண்டுல்கர் குழு, 2005. The lines we can't live happily as islands in a sea of poverty were propounded by, வறுமை கடலில் தீவுகளாக நாங்கள் மகிழ்ச்சியுடன் வாழ முடியாது என்ற சொற்களை முன்மொழிந்தவர் MS சுவாமிநாதன். According to Jawaharlal Nehru, the development of dash important rapid economic development, ஜவஹர்லால் நேருடைய கூற்றுப்படி விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு எது முக்கியமானது? கனரக தொழில்கள். BMRE அதாவது BIMARI அப்படின்றது எதை குறிக்கிறது? அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலத்தை. The National Rural Health Mission was launched, தேசிய ஊரக நல அமைப்பு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 12 ஏப்ரல் 2005. The inhabitants of மருதன் lands, மருத நிலத்தில் வாழும் மக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? உழவர். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம். ஸோ இந்த இது வந்து அந்த வரிகள் எந்த தமிழ் நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு? விச் தமிழ் புக் ஆர் தீஸ் லைன்ஸ் மென்ஷன்ட்? தொல்காப்பியத்தில். வருணன் வாஸ் த காட் ஆஃப், வருணன் அப்படின்றவர் எந்த கடவுளை வணங்கியவர்கள்? பீப்புள் ஆஃப் நெய்தல் நில மக்கள். Who was the Cambridge University professor who said there is nothing in world literature that can go beyond the standard of சங்கம் literature, சங்க பாடல்களை தரத்தில் மிஞ்சியவை உலக இலக்கியத்தில் இல்லை என்று கூறிய கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக பேராசிரியர் யார்? R.E. ஆஷர். Which of the following councils were assisted the சங்கம் rulers? எந்த அவை வந்து சங்ககால மன்னர்களுக்கு உதவியது? ஐம்பெரும் குழு, என்பேராயம். Which festival was celebrated throughout the Tamilagam during Sangam age? சங்க காலத்தில் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்ட பண்டிகை திருவாதிரை. One who gave false judgment was deeply hurt by himself as a woman who pulled out one of her breasts to burn the city. These lines, which seem to indicate the story Kannagi, is found in which of the following Sangam literature texts? ஏதிலான் கவலையுற்ற ஒருமுறையர்த்த திருமாவுண்ணி என்ற கண்ணகியின் வரலாற்றை குறிப்பது போல் காணப்படும் இந்த வரியின் சங்க இலக்கியம் எது? நற்றிணை. Rainfall on red soil takes its color, which is inseparable so as the two who dash with. செம்பள பயல் நீர் போல் இந்த நெஞ்சம் எந்த நெஞ்சம் எது வரும்? அன்புடை
நெஞ்சம்தான் கலந்தனவே, ஃபால் இன் லவ். குறுந்தொகையுடைய அடி வரையறை என்ன? 4 to 8. A book that has no poems written by poets is. பெண்பால் புலவர்களின் பாடல்கள் இடம்பெறாத நூல் எது? ஐங்குறுநூறு. Which literature in Tamil is called as இரும்பு கடலை? இரும்பு கடலை என அழைக்கப்படும் பணுவல் எது? 10. Which of the 8 தொகை book contains ample historical incidents? வரலாற்று செய்திகள் மிகுதியாக கொண்ட 8 தொகை நூல் எது? அகநானூறு. அடுத்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, குறிஞ்சிப்பாட்டு. இங்கே ஆசிரியர் பெயர்கள் முடத்தாம கண்ணியார், நக்கீரர், கபிலர், நல்லூர் நத்தனார். ஸோ கொடுத்துட்டாங்க. இதில் கரெக்ட் ஆன்சர் கேட்டிருக்காங்க. திருமுருகாற்றுப்படை நக்கீரர், பெருநராற்றுப்படை முடத்தாம கண்ணியார், சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தனார், குறிஞ்சிப்பாட்டு கபிலர். ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அரு இன் ஆற்றுப்படை லிட்ரேச்சர்? ஆற்றுப்படை இலக்கியத்தில் ஆறு என்றால் என்ன? ஆறு என்பது ஒன் ஹூ கைட்ஸ் அதர்ஸ், ஒருவர் மற்றவருக்கு வழி சொல்லுதல். டேஸ் கிவ்ஸ் a vivid account of கரிகாலன் ரிஜின். கரிகாலனுடைய ஆட்சியின் சிறப்பு பற்றி விரிவாக கூறுவது எது? பட்டினப்பாலை. Which flower triggers the debate of accepting நெடுநல்வாடை as that of belong to அகம் and புறம்? நெடுநல்வாடை அகமா புறமா அப்படின்ற ஒரு விவாதத்திற்கு காரணமான மலர் எது? வேம்பு, நீம் ஃப்ளவர். Which is the subplot that is not narrated in சிலப்பதிகாரம்? சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படாத கிளை கதை. ஆதிரையுடைய வரலாறு. காவிரி பூம்பட்டினம் was engulfed by the sea during 2nd century AD was mentioned in which book? எந்த நூல் காவிரி பூம்பட்டினம் கிபி 2ஆம் நூற்றாண்டில் கடலால் மூழ்கடிக்கப்பட்டது என குறிப்பிடுகிறது? மணிமேகலை. Who gave அட்சய பாத்திரம் to ஆபுத்திரா? ஆபுத்திரனுக்கு அட்சய பாத்திரம் அளித்தது யார்? சிந்தாதேவி. நாளுக்கு நாள் சாகின்றோமானால் நமக்கு நாம் அல்லது என்னோ? So which epic brings out these above philosophic lines? நாளுக்கு நாள் சாகின்றோமானால் நமக்கு நாம் அழாதது என்னோ என்ற தத்துவத்தை வெளிப்படுத்தும் பாடல் வரிகள் எந்த காவியத்தில் இடம்பெற்றுள்ளது? குண்டலகேசி. ஸோ இவ்வளோ தான் நமக்கு தேர்வு. என்னட்டு ஆன்சர் நீங்கள் ஆல்ரெடி போட்டிருப்பீங்க. எவ்வளோ கொஷின் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்றதை செக் பண்ணிவிட்டு அவுட் ஆஃப் 50 கரெக்டான கொஷின்ஸ் எவ்வளோன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.